1967ஆம் ஆண்டுக்கு முன் வந்த எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் அவரின் குரல் கணீர் என்று வெண்கல மணி போல ஒலிக்கும். துப்பாக்கிச் சூடு சம்பவத்துக்கு பின் தொண்டையில் குண்டு பாய்ந்ததால் அவரது குரல் வளம் பாதிக்கப்பட்டது. எம்ஜிஆர் நடிக்கும் படங்களில் வேறு யாரையாவது டப்பிங் கொடுக்க செய்யலாம் என்ற யோசனைகளை எம்ஜிஆர் நிராகரித்து விட்டார். தன்னுடைய சொந்த குரலில் பேசி நடிக்கவே எம்ஜிஆர் விரும்பினார். எம்ஜிஆரின் குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று அதை ரசிகர்களும் மக்களும் ஏற்றுக்கொண்டனர். காவல்காரன் என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர் பேசும் வசனங்கள் 2-3 முறை ஒளிப்பதிவு செய்யப்பட்டன. ஒரு காட்சி முடிந்ததும் அதற்கான வசனங்களை எம்ஜிஆர் மீண்டும் மீண்டும் பேசி ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. இப்படி ஒளிப்பதிவு செய்யப்பட்ட வசனங்களை எடிட்டிங்கின் போது காட்சிகளோடு ஒருங்கிணைப்பது மிகவும் கடினமாக இருந்ததாம். எம்ஜிஆர் அவர்கள் தனக்கே உரிய தொழில்நுட்ப சாதுரியத்தோடு பலமுறை பதிவு செய்யப்பட்ட வசனங்களில் எந்தெந்த வார்த்தைகள் சரியாக ஒலிக்கிறதோ அவற்றை அங்கிருந்து ஒரு வார்த்தை இங்கிருந்து ஒரு வார்த்தை என்று எடுத்து ஒன்று சேர்த்து காட்சிகளோடு ஒருங்கிணைத்து தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத அந்த காலத்திலேயே அற்புதமாக எடிட் செய்திருப்பார்கள். பாதிக்கப்பட்ட பேச்சு திறனை மீண்டும் பெற எம்ஜிஆர் விடாமுயற்சியுடன் செயல்பட்டார். ஸ்பீச் தெரபிஸ்ட் எனப்படும் பேச்சு பயிற்சி அளிக்கும் நிபுணர்களை வரவழைத்து பேச்சு பயிற்சிகளை எடுத்துக்கொண்டாராம் எம்ஜிஆர். நரம்பியல் நிபுணர் டாக்டர் பி ராமமூர்த்தி, குடும்ப டாக்டர் PR சுப்பிரமணியம் ஆகியோரின் ஆலோசனையின்படி நள்ளிரவில் உதவியாளர்களுடன் கடற்கரை சென்று தண்ணீர் படும்படி அமர்ந்து உறக்க பேசி பயிற்சி மேற்கொண்டார் எம்ஜிஆர். இதை பற்றி எம்ஜிஆரின் மெய்காப்பாளர் ஒருவர் கூறும்போது, நானும் சாமி என்பவரும் எம்ஜிஆருடன் நள்ளிரவில் கடற்கரைக்கு செல்வோம். கடல் அலை வந்து மோதும் போது அந்த இடத்தில் அவர் அமர்ந்து கொள்ள நாங்கள் அவரை பிடித்து கொள்வோம். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் உறக்க பேசி பயிற்சி மேற்கொள்வார் என்று நெகிழ்கிறார் எம்ஜிஆரின் மெய்காவலர் KP ராமகிருஷ்ணன். மாதக்கணக்கில் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளால் பெரும் அளவில் பேச்சு திறனை எம்ஜிஆர் மீண்டும் பெற்றார். தொண்டையில் குண்டு பாய்ந்ததால் பழைய குரலில் பேச முடியாமல் கட்டை தொண்டையில் ஒலித்த எம்ஜிஆரின் குரலும் கம்பீரமாகவே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.